ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். திவ்ய தேச அனுபவத்தில் அதி அற்புதமான அருமையான அனுபவமான திவ்ய தேசம் திருக்குடந்தை என்கின்ற திவ்ய தேசம். பிரம்மன் சிருஷ்டிகளுக்கு செய்வதற்காக வித்துக்களை எல்லாம் ஒரு குடத்திலே இட்டு வைக்க அந்த குடமானது பல ஆறுகள் வழியாக கங்கை, யமுனை, கோதாவரி, காவிரி என்று இப்படியே அந்த குடமானது அப்படியே அசைந்து வர அந்த நீரிலே ஒரு கோணத்திலிருந்து அந்த வித்துக்கள் எல்லாம் அந்த குடத்திலிருந்து வெளியே வர அந்த ஸ்தலமே கும்பகோணம் என்ற பெயர் அடைந்தது. அந்த குடத்திலிருந்து ஒரு கோணத்திலிருந்து ஒரு கோணமாக அந்த வித்துக்கள்லாம் வெளியே வர அதுவே கும்பகோணம் என்கின்ற, அதாவது ஒரு கோணம் என்றால் ஒரு மூலையிலிருந்து அந்த குடத்திலிருந்து விழ அதுவே கும்பகோணம் என்கின்ற இடமாக பெயர் பெற்றது. இங்கே ஹேம மகரிஷிக்கு திருமகளாய் தாயார் திருவவதரித்து எம்பெருமானை அடைய தேரிலே எம்பெருமான் வந்து இவளை கைப்பற்றினான். அப்படிங்கிறதுனாலே இந்த திவ்ய தேசத்துல கர்ப்ப கிரகம் தேர் வடிவிலேயே அமைந்திருக்கிறது என்று ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு. அதுக்கும் மேலே திருக்கல்யாணம் சாரங்கபாணி மகர சங்கராந்தி தினம் அன்று இங்கே கோமளவள்ளி தாயார் எழுந்தருளி இருக்க அவளை மனம் புரிந்தார் என்று இந்த திவ்ய தேச சரித்திரம். தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்ற 2 வாசல்கள் கொண்ட திவ்ய தேசமாகவும் இது அமைந்திருக்கின்றது. எப்படி திருவள்ளரை திவ்ய தேசத்துல 2 தக்ஷிணாயன உத்தராயண வாசற் கதவுகள் அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோமோ அதுபோல இங்கேயும் அமைந்திருக்கின்றது. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைப்பதற்கு முக்கிய ஸ்தலமாகவும் எம்பெருமானாகவும் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் இங்கு அமைந்திருக்கிற பெருமானே ஆவான். இங்கு உரையக்கூடிய பெருமானே ஆவான். நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை கிடைக்கும்படிக்கும் அனுபவிக்கும்படிக்கும் செய்ததனாலே, முக்கிய காரணமாக அமைந்ததனாலே இந்த எம்பெருமானுக்கு ஆறாவமுதாழ்வான் என்ற திருநாமம். அனுபவிக்க அந்த அனுபவமானது போரும் என்று சொல்ல முடியாததாகவும், ஒவ்வொரு முறை அனுபவிக்கும் பொழுதும் ஒரு புதியதான ஒரு அனுபவம், இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றும்படியாக இருப்பதனாலே ஆரா அமுது. இது தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உப்புச்சாறு போல் அன்று இந்த அமுது. அந்த தேவர்கள் பெறக்கூடிய அமுதானது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா இந்த அமுதான எம்பெருமான் இருக்கானே அது நம்முடைய ஆத்மாவுக்கு பலம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். அதுவும் எப்படிப்பட்ட அமுது? ஆறா அமுதாக இருக்கின்றான். இங்கு எழுந்தருளியிருக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் ஆகிய 2 எம்பெருமான்களையும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி இருப்பதனாலே உபயப்பிரதான திவ்ய தேசம் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு சிறப்பு. 7 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம். அர்ச்சராதி கதிக்கு செல்லும்படியான வழியை குறிப்பிடும் பொழுது நம்மாழ்வார் அவருடைய பாசுரத்தில் திருக்குடந்தை என்கின்ற இந்த திவ்ய தேசத்தை மாத்திரமே குறிப்பிட்டு காட்டுகின்றார். 51 பாசுரங்கள் கொண்ட திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஹேம மகரிஷிக்கும் கோமளவள்ளி தாயாருக்கும் பிரத்யக்ஷம் எம்பெருமான். ஹேம புஷ்கரணி, காவிரி, அரசலாறு, அதாவது ஹேம புஷ்கரணிங்கிறது பொற்றாமரை குளம் என்று இந்த திவ்ய தேச தீர்த்தத்துக்கு பெயர்.